ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து திரும்ப நேபாள் வீடியோ வந்து பார்க்கலாம் வாங்க. புது வீட்டில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கீழே ரெஸ்ட் ரூமில் வந்து பைப் வந்து ஜாயின் பண்ணோம். அந்த வேலை தான் தம்பி பார்த்துட்ருக்கான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஹை பட்டன் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபுல் வீடு வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லா ஒர்க்கும் முடிஞ்சு போச்சு. மேக்ஸிமம் 95% வந்து வேலையெல்லாம் முடிஞ்சு போச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி குட்டி குட்டி வேலை தான் இருக்குது. கீழே ரெஸ்ட் ரூமில் வந்து டாய்லெட்டில் வந்து பைப்பு அட்டாச் பண்ணோம். அதுக்காக பைப்பு வாங்கிட்டு வந்துட்டு தம்பி அட்டாச் பண்ணுறான். மேக்ஸிமம் எல்லா வேலையும் முடிஞ்சு போச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி சின்ன சின்ன வேலை தான் இருக்குது. தம்பி சொல்கிறான், சின்ன சின்ன வேலை எனக்கும் தெரியும், அந்த பைப்பு ஜாயின் பண்ணுறது எனக்கு தெரியும், கற்றுருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். காசு கொடுத்து வெளியிலேருந்து ஆளு கூட்டிகிட்டு வர்றதுக்கு நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன வேலை தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஏன்னா வந்து ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடு கட்டி 10 லட்சம் கடன் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். வீடு டோட்டல் எவ்வளோ செலவாச்சுன்னு தெரில. அது வந்து அக்காவுக்கும் அக்கா பையனுக்கு தான் தெரியும். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஹோம் டூர் வீடியோ இனிமேட்டுக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ். நேபாள் வீடியோ கண்டினியூஸாக வரும், நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த பைப்போட விலை வந்து 600 ருபீஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். நேபாள் காசு வந்து 600, இந்தியன் காசு வந்து 400 நினைக்கிறேன். ஸோ நேபாள்லேயும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஹெவி ரேட்டு தான். ஸோ நார்மல் வீடு கட்டுறதுக்கே ஒரு 20 லட்சம் 30 லட்சம் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெஸ்ட் ரூம் எங்கே இருக்குன்னா, மாடி படிக்கிட்டு மேலே போவோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு கீழே தான் அந்த ரெஸ்ட் ரூம் இருக்குது. ஸோ கை கால்லாம் கழுவிட்டு உள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக வந்து மாடி படிக்கட்டு கீழே வந்து இந்த பாத்ரூம் வச்சுருக்காங்க, ஐ மீன் ரெஸ்ட் ரூம். ஸோ அங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் பைப் வந்து அட்டாச் பண்ணுறான். இந்த ரெஸ்ட் ரூமில் வந்து டைல்ஸ் எதுவுமே ஒட்டல. ஸோ நார்மல் ரெஸ்ட் ரூம் தான், பொதுவாக யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஷட்ரு போட்டிருக்காங்க, ஒரு கடை மாதிரி வச்சுருக்காங்க. நாளைக்கு கடை வாடகை கொடுத்தாலும் இந்த ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிக்குவாங்கல்ல, அதுக்காக வந்து வெளியில் ஒரு ரெஸ்ட் ரூம் வச்சுருக்காங்க. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். மற்றபடி எல்லா இடமும் டைல்ஸ் எல்லாமே ஒட்டியாச்சு. கதவுக்கு ஜன்னலுக்கு கதவு எல்லாம் வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஒவ்வொன்றா வந்து நான் ஷேர் பண்ணுறேன். நான் நேபாளுக்கு போனாலும் நிறைய விஷயம் ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வீடு கட்டுறது ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அக்கா வீடு கட்டினது பார்த்தாலே எனக்கு பயமாயிடுச்சு. நம்ம இப்போ தான் வீடு கட்ட போகிறோம், எப்படி தான் வீடு கட்ட போகிறோன்னு சொல்லிட்டு. ரொம்ப விலைவாசி அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நாங்கள் ஒரு 4 வருஷம் 5 வருஷம் கழித்து வீடு கட்டுறோம்னா அப்போ என்ன விலைவாசி இருக்குன்னு தெரில. நினச்சாலே ரொம்ப கவலையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்ண போகிறோன்னு தெரில. பாத்ரூம் டாய்லெட் ரெண்டுமே இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னு தெரில. ஒரே ஒரு பைப் இருக்குது பாருங்கள். இங்கே தான் தம்பி வந்து பைப் அட்டாச் பண்ண போகிறான். தண்ணி வந்து ஃபோர்ஸாக அடிக்க போதா என்னன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். டாய்லெட் வந்து இந்தியன் டாய்லெட் தான் ஃப்ரெண்ட்ஸ். மேலே வந்து வெஸ்டர்ன், கீழே வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்குதுன்னு நினைக்கிறேன். வெளில வந்து படிக்கட்டு பக்கத்தில் இருக்க டாய்லெட் வந்து ஒன்லி இந்தியன் டாய்லெட் தான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். டீட்டெயிலாக நான் இன்னும் பார்க்கல. ஸோ இந்த டாய்லெட்டில் வந்து டைல்ஸ்லாம் ஒன்றுமே ஒட்டல. ஸோ நார்மலாக அப்படியே விட்டுட்டாங்க. இங்கே பாருங்கள் தம்பி. அன்னைக்கு இங்கேயும் சம்பவம் நடந்து போச்சு ஃப்ரெண்ட்ஸ். டைல்ஸ் போட்ட பாத்ரூம் தானே. ஸோ குளித்தேன் ஃப்ரெண்ட்ஸ். குளிச்சுட்டு ஏந்திரிக்கும் போது என்னால் ஏந்திரிக்கவே முடியல, வழுக்குன்னு சொல்லிட்டு ஒரே பயம். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் பைப்பை பிடிச்சி ஏந்திரிச்சேன்னா, ஐயோ அந்த பைப்போடு கீழே விழுந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கையில் ஃபுல் பைப்பு வந்துருச்சு. இங்கே வந்து இரும்பு பைப்பு ஃப்ரெண்ட்ஸ், இது பிளாஸ்டிக் பைப்பு. இரும்பு பைப்பு ஜாயின் பண்ணியிருந்தாங்க ஹவுஸ் ஓனர் ஏற்கனவே. அந்த பைப்பை பிடிச்சி ஏந்திரிக்கலாம்னு நினச்சேன், பைப்பு உடஞ்சி போச்சு ஃப்ரெண்ட்ஸ். உள்ளே உடஞ்சி போச்சு. நீங்கள் ஆல்ரெடி வீடியோ பார்த்துருப்பீங்க ரெகுலராக பார்க்குறவங்க. அதுக்கப்புறம் கடையில் போய் பிளாஸ்டிக் பைப் வாங்கிட்டு வந்து ஜாயின் பண்ணார் ஃப்ரெண்ட்ஸ். டேப்லாம் சுற்றி என்னென்னமோ பண்ணி அழகாக ஜாயின் பண்ணி விட்டார் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தம்பி இந்த பைப்பு ஜாயின் பண்ணுறது பார்த்த உடனே எனக்கு அன்னைக்கு விழுந்த ஞாபகம் தான் ஃப்ரெண்ட்ஸ் வருது.
சிரிப்பான சிரிப்பு. அதுக்கப்புறம் பிளம்பரை கூப்பிட்டு வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் வீட்டுக்காரங்க கிட்ட சொல்கிறது, இதெல்லாம் வேஸ்ட்டு, நானே கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து நானே ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ வரைக்கும் தண்ணி லீக் எதுவுமே ஆகலை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ காசு மிச்சம். அதுவும் வீட்டுக்காரங்க கிட்ட சொன்னாங்கன்னா என்ன பண்ணுவாங்க தெரில, திட்டிருப்பாங்களா இல்லை வாங்கி ஃபிக்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாங்களான்னு தெரில. ஸோ டைல்ஸ் போட்ட வீட்டில் நான் 2 தடவை விழுந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் எனக்கு ரொம்ப பயம். அதுக்கப்புறம் பாருங்கள், பைப்பு ஜாயின் பண்ணிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் அவனோட பைக் வைக்கிற இடம் பாருங்கள். இந்த மாதிரி இடத்துல தான் நைட்டு ஃபுல்லாக வைப்பான் ஃப்ரெண்ட்ஸ் பைக்கு. அது வந்து மாடி வீடுங்கிற மாடிக்கு போகிற வழி. இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் மேலே மாடிக்கு போயிட்டு தண்ணி ஓப்பன் பண்ண போயிருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், டேங்க் வந்து க்ரீன் கலர் டேங்க் வாங்கியிருக்காங்க. இது வந்து 1000 லிட்டரா 500 லிட்டரான்னு தெரில, எந்த டீட்டெயில்ஸும் நான் சரியாக பார்க்கல ஃப்ரெண்ட்ஸ். 1000 லிட்டர் தான் நினைக்கிறேன். ஸோ கீழே போயிட்டு டாய்லெட்டில் தண்ணி எப்படி வருது, நல்லா வருதா, ஏதாவது லீக்கேஜ் இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்க போயிருக்கான் பாருங்கள். தண்ணி நல்லா வருது ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி செம்ம ஃபோர்ஸாக வருது. இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நேபாள் வீடியோலாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நான் ஏற்கனவே வந்து ஷேர் பண்ணியிருக்கணும், மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நேபாள் மலைப்பகுதி. வீடுலாம் பாருங்கள் எப்படி இருக்குது. இது வந்து ட்ரோனில் எடுத்த வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து போன வீடியோவில் எனக்கு கிடைக்கல, அதனால் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். எப்படி பாருங்கள், ட்ரோன்லேருந்து எடுத்த வீடியோ. பின்னாடிலாம் வீடு எப்படி இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் மலைப்பகுதி. நேபாள் மலைப்பகுதியில் வந்து இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் வீடு இருக்கும். ஸோ எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள், பிடிச்சிருக்கா? இது வந்து ட்ரோன் வீடியோ இப்படி தான் இருக்கும். நான் நேபாள் போனதுக்கப்புறம் நிறைய ட்ரோன் வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இது வந்து மலைப்பகுதி தான் பாருங்கள். ட்ரோன்லேருந்து இப்போலாம் சூப்பர் வீடியோலாம் எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குது. நானும் நேபாள் போனதுக்கப்புறம் நிறையா ட்ரோன் வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணுறேன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நேபாள் மலைப்பகுதி. இங்கே வந்து நாங்கள் யாருமே வசிக்கலை. அப்பா அம்மா எல்லாருமே இங்கே தான் சிட்டி சைடு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து மலைப்பகுதி. எங்கள் தாத்தா பாட்டிலாம் வாழ்ந்துருக்காங்க, அப்பா அம்மாலாம் வாழ்ந்துருக்காங்க. மேரேஜ் ஆனதுக்கப்புறம் இந்தியா வந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்பா அம்மா எல்லாம். ஸோ எங்கள் பூர்வீகம் வந்து முதல்ல மலைப்பகுதி தான். இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் வில்லேஜ் சைடு, சிட்டி சைடு வந்துட்டோம். பட் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் சொர்க்கம். இன்னும் வந்து இங்கே நிறைய பேர் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ ஃபெசிலிட்டிலாம் நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நிறைய ஃபெசிலிட்டி வந்து மலைப்பகுதி வந்துருச்சு. கரண்ட்டு, ஒய்ஃபை, என்ன சொல்கிறது, ரோடு, வண்டி வசதி எல்லாமே சரி பண்ணிட்டாங்க. சூப்பராக இருக்குது. நிறைய பேர் இன்னும் வாழ்ந்துட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க மலைப்பகுதியில். இன்னும் நான் நிறைய டீட்டெயில்ஸ் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த சீன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். சூப்பராக இருக்கா, நல்லா இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பாருங்களேன். சூப்பராக இருக்குது, ரொம்ப நேச்சுரல். இது வந்து ஸ்லோ மோஷன் தான், அதனால் மெதுவாக ஆடுது ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ இது வந்து ஃபோட்டோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ், பார்க்குறதுக்கு ஃபோட்டோ மாதிரி இருக்குது. பட் வீடியோ ரொம்ப ஸ்லோ மோஷனில் இருக்கிறதுனால அப்படி தெரியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் vlogல மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.